ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதாஸ் க்ரோச்சட் பேட்டர்ன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபஸ்ட்டு கிளாஸ் அனுப்பியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு டாட் மட்டும் நான் வைக்க சொல்லியிருந்தேன். அந்த ஒர்க் வந்து கரெக்டாக முடிச்சிருந்தீங்க. கூடையிலையும் நல்லா ஒர்க் பண்ணியிருந்தீங்க. இப்போது செகண்ட் லைன் எப்படி பண்ணலான்னு பாருங்கள். இந்த செகண்ட் லைன் மட்டும் நான் எப்படின்னு சொல்லிடுறேன். சொல்லிவிட்டு அதுக்கு மேலே வந்து என்னோடய ஒர்க்கிங்ஸ் எல்லாம் முடிச்சிடுறேங்க. நீங்கள் அதை பார்த்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பாருங்கள். இப்போ ஆல்ரெடி நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு லைன் வச்சுருப்பீங்க. ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட்டு லைன் இந்த ஃபஸ்ட்டு ரோ நீங்கள் இந்த டிசைனில் இந்த ஃபஸ்ட் ரோ ஆரம்பிச்சிருப்பீங்களா? இந்த 1 டாட் மேலே பாருங்கள், இந்த செகண்ட் கலர் மேலே 3, அதே மாதிரி இந்த கலர் மேலே இந்த இதை வச்சுருப்பீங்க இல்லைங்களா? இனி இதுதான் உங்களுக்கு கவுண்ட் எல்லாமே நீங்கள் இப்போ 1 வச்சுருந்தீங்கன்னா அந்த 1 மேலே இப்படி 3 வரணும், அந்த மாதிரி கவுண்ட்டு. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே 2 2 வச்சுருக்கீங்க. இங்கே பாருங்கள் 2 2 வச்சுருக்கீங்க. அப்போ இதுக்கு எப்படி கவுண்ட்டு? 1 2 3 4 5 6 7, டோட்டலாக இதுக்கு மேலே 7 வச்சுருக்கேன். அப்புறம் இந்த 1க்கு மேலே 3. ஓகேங்களா? இந்த லைன் வந்து நீங்கள் செகண்ட் லைன் வந்து நீங்கள் இப்படி கவுண்ட் பண்ணக்கூடாது. அதாவது இந்த கேப்பை கவுண்ட் பண்ணக்கூடாது. 1 2 3 4 5, இது 1 2 3 4 5 6 7 அந்த மாதிரி கவுண்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரியும் கவுண்ட் பண்ணலாங்க, தப்பில்லை. ஆனால் வந்து நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இந்த 1க்கு மேலே 3 வந்திருக்கணும், இந்த 1க்கு மேலே 3 வந்திருக்கணும், இந்த 1க்கு மேலே 3. அதாவது ஒவ்வொரு டிசைனை பொறுத்து உங்களுக்கு அந்த இது வந்து மாறும். பாருங்கள், அடுத்தது இதுக்கு மேலே நான் 2 2 வச்சுருக்கேன். அதுக்கு மேலே பாருங்கள் 1 2 3 4 5 6 7 வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த 1 மேலே 3 வச்சுருக்கேன். இதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் இந்த மாதிரி கவுண்ட் பண்ணி போடுறதுனாலும் கவுண்ட் பண்ணி போட்டுக்கலாம். எப்படி? இந்த கேப் இது பாருங்கள், 1 2 3 4 5 5 முடிச்சுட்டு 3, அப்புறம் 1 2 3 4 5 6 7 7 முடிச்சுட்டு 3, அதுக்கப்புறமா 1 2 3 4 5 6 7 7 முடிச்சுட்டு ஒரு 7, அதுக்கப்புறமா 1 2 3 4 5 5 முடிச்சுட்டு ஒரு 3. இந்த மாதிரியும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து கரெக்டாக இந்த டிசைன்ஸ் வந்து நான் கொடுத்துருக்க இந்த டாட்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் நீங்கள் என்ன டிசைன் போடுறீங்கன்னு உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேங்களா? அடுத்தது அந்த சைடும் அதே போல் தான். இப்போ பேக்கோட நெக்ஸ்ட்டு சைடு போட்டிருக்கோம் இல்லைங்களா? நெக்ஸ்ட்டு சைடும் அந்த 2 டாட் மேலே 2 டாட், அந்த ஒரு டாட் மேலே இது பாருங்கள் ஒரே லைனில் தான் வந்திருக்கு. அப்போ அந்த ஒரு டாட் மேலே 1 2 3, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸ் இருக்கு இல்லைங்களா? பாருங்கள், இந்த 3 3 டாட்ஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த 3 3 டாட்ஸ், அந்த 3 டாட்ஸுக்கு மேலே பாருங்கள் 1 2 3 4 5 5 வச்சுட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு திருப்பியும் 1 2 3 4 5. ஓகேங்களா? அப்புறம் லாஸ்ட்டில் வந்து என்ன பண்ணோம்? லாஸ்ட்டில் 6 வச்சுருந்தோம். அந்த 6க்கு மேலே 1 2 3 4 5 6 7 8. ஓகேங்களா? பாருங்கள், நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இதே மாதிரி அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போ வந்து நான் ஃபுல்லாக வந்து இந்த டிசைன்ஸை ஃபுல்லாக நான் உங்களுக்கு போட்டுறேன். இந்த டிசைன்ஸ் ஃபுல்லாக போட்டு வந்து நான் வந்து உங்களுக்கு இந்த இமேஜ் அப்படியே வச்சுருக்கேன். நீங்கள் இதை பார்த்துட்டு அதே மாதிரி கூடையில் ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா?
பாருங்கள் டிசைன்ஸ் இப்படி தான் வரும். ஹார்ட் பாருங்கள் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும். இது டாக் பாம் மாதிரி வரும். ஆப்பிள், செர்ரி, ஸ்ட்ராபெர்ரி, மஷ்ரூமு, அப்புறம் இது வந்து ஒரு ஏரோ மாதிரி, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஃபுல்லாக டிசைன்ஸ் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 டிசைன்ஸ் வந்து நீங்கள் இந்த ஒரே இது லைனில் போட போகிறீங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி கிராஃப் நோட்டில் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் இப்போ வந்து ஒவ்வொரு சைஸாக பழக போகிறீங்க. நீங்கள் ஏதோ கூட ஆர்டர் வருதுன்னா, அப்போ அந்த ஆர்டர் வரும்போது நீங்கள் இதெல்லாம் கவுண்ட் பண்ணி ஃபுல் கூடைக்கு எப்படி போடணும்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக செரியாக ஒர்க் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்கன்னா, செரி வந்து 2 சைடு இப்படி வச்சு அப்புறம் சென்டரில் வர மாதிரி அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் தான் கவுண்ட் பண்ணி போடணுங்க. அது எல்லாமே நம்ம மைண்டு கால்குலேஷன் தான். ஓகேங்களா? இப்போ இந்த டிசைன்ஸ் வந்து நீங்கள் கொண்டு வரணும். உங்கள் ஒர்க்கில் வந்து இப்போ இந்த டிசைன்ஸை கொண்டு வரணுங்க. இந்த ஃபுல்லாக இப்போ இந்த நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு வரும்போது ரோஸ் பாருங்கள், எவ்வளோ ரோஸ் முடியும்னு பாருங்கள். இப்போ இருக்கிறதுலேயே நம்மளுக்கு இந்த ரோஸில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 இது 8ஓட வந்து இந்த ரோ கம்ப்ளீட் ஆயிரும். அதாவது ஒரு சைடு வந்து 8 ரோஸ் போடும்போதே டிசைன்ஸ் கம்ப்ளீட் ஆயிரும். இன்னொரு சைடு ரோ பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 14 ரோஸ் போடும்போது அந்த ஆப்பிள் சைஸ் வரும்போது கம்ப்ளீட் ஆகும். ஓகேங்களா? அதனால நீங்க இந்த 14 ரோஸ் ஒர்க் பண்ணுங்க. 14 ரோஸ் ஒர்க் பண்ணி முடிச்சதையும் நம்மளோட பேக் வந்து எவ்வளோ ஹைட் வருது அப்படிங்கிறத வச்சுட்டு நம்ம அடுத்த டிசைன் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த டிசைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இங்க பாருங்க நான் இந்த 1 2 ஒரு கேப் விட்டு 1 2 ஓகேங்களா? இத நல்லா பாருங்க. வீடியோஸ் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா கரெக்ட்டா இந்த ஸ்பேஸ்லயெல்லாம் நீங்க வந்து நம்மளோட பேஸ் கலர போட்டிங்கனாவே மேட்சா வந்துரும். சரிங்களா? ஆனா இந்த ஆப்பிள் இதெல்லாம் ஒர்க் பண்ணும்போது நம்ம வந்து அதுக்கு உண்டான ஷேட்ஸ் அந்த கலர்ல ஒர்க் பண்ணோம்னா நல்லாருக்குங்க. அது ஆர்டர்ஸ் வரும்போது நீங்க அந்த மாரி அது மேட்சான கலர். இப்போ ஸ்ட்ராபெர்ரி வருதுன்னா பிங்க் கலர் ஒயர், கிரீன் கலர் ஒயர் அந்த 2 கலரும் இதில மேட்ச் பண்ணி இன்னொரு கலர் 3 கலர் நம்ம கொண்டு வரணுங்க. இந்த லீஃப் போர்ஷன் வருது இல்லைங்களா? அது வந்து நம்ம அடுத்த கூட வரும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இந்த லீஃப் இப்ப பாருங்க. இப்போ இந்த செர்ரிக்கு வந்து நம்ம ரெட் போட்டுருவோம். ஓகேங்களா? அப்புறம் இந்த லீஃப் பார்ட் வரும்போது நம்ம கிரீன் குடுக்கணும். ஆனா, இப்ப நம்ம பேஸ் வந்துட்டு ஒரு பிங்க் கலரும், ப்ளூ கலர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரெட் கலர், ப்ளூ கலர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இப்போ இங்கெல்லாம் ப்ளூ ஷேட் குடுத்துருவீங்க. இதுக்கு ரெட் மேட்ச் ஆயிக்கும். அப்ப இந்த ரோ வரும்போது நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிட்டே வரணும். அதாவது நம்ம இப்ப 2 ஒயர வச்சு சுத்திட்டு வந்தோம் இல்லைங்களா? அது வந்து இந்த லைன் வரும்போது 3 ஒயரா வச்சு சுத்திட்டு வரணும். 3 ஒயரா வச்சு சுத்தி நம்மளுக்கு இந்த நேர் ப்ளூ அந்த ரெட்டையும், ப்ளூவையும் விட்டுட்டு கிரீன் வச்சு ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து நீங்க இப்ப இந்த கூடையில வந்து இப்ப நீங்க போட்டிருக்கிற பேஸ் கலரும், செகண்ட் கலருமே யூஸ் பண்ணியே போடுங்க. இது நம்ம இப்ப வந்து டிசைன்ஸா கத்துக்கிட்டு இருக்கோம். அதனால ஆப்ட்டான கலர்ஸ் எல்லாம் ரொம்ப இப்ப வந்து உங்களுக்கு தேவையில்ல. இப்படி போட்டுருங்க. அடுத்த கூடை போடும்போது 3 கலர்ஸும் எப்படி கீழ இருந்து கொண்டு வரது அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். ஓகேங்களா? இன்னும் வந்து நம்ம 2 கூட அப்படி ஒர்க் பண்ண போறோங்க. லாங் சைஸ் பேக்ஸு. அதனால ஒயர் வந்து கொஞ்சம் சேர்த்தி வச்சுக்கோங்க. சேர்த்தி வச்சுட்டீங்கன்னா தான் நீங்க வந்து அந்த டிசைன்ஸ்க்கு கரெக்ட்டான கலர்ஸ் ஏன்னா இப்ப டிசைன்ஸ் வந்து நம்ம என்ன டிசைன்ஸ் வேணாலும் அடுத்தது பார்க்கலாம். இப்ப வந்து அந்த டிசைனுக்கு தகுந்த கலர் மாரி நம்ம வாங்க முடியாதுங்க. ஏன்னா, ஒரு இதில வந்து நம்ம என்ன டிசைன் போட போறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதனால இப்ப நீங்க கத்துக்கிறதுக்காக எல்லா மாரியும் கலர்ஸ யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து கூடைக்கு நீங்க தனித்தனியா போட ஆரம்பிக்கும்போது, இந்த ஆப்பிளுக்குன்னா 2 கலர் வேணும். கிரீன் அப்புறம் ரெட் கலர் வேணும். அப்புறம் பேஸ் கலர் 1 அந்த மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணி போடலாம். ஓகேங்களா? பாருங்க இத ட்ரை பண்ணுங்க. இந்த கிளாஸ் முடிச்சுட்டு அனுப்புங்க. முடிச்சுட்டு அனுப்பும்போது நம்ம அடுத்த கிளாஸுக்கு போலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.